வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஹே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நாட்டில் சராசரியாக நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் அதிசயமாக நடக்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி பெற்ற தாய் தந்தையரையே கூட வச்சு பராமரிக்கிறதுக்கு ரொம்ப சங்கடப்படுறாங்க அவங்க வயிற்றில் பிறந்த அந்த மக்களை. சரிங்களா? எவ்வளோ வேணால் பணம் தரேன், ஹோமில் சேர்த்து விட்றேங்கிறாங்க. நீ எங்கே வேணால் போய் இருந்துக்கோ, நான் பணம் அனுப்புகிறேன், ஆனால் என் கூட இருக்கக்கூடாது, என்னால் உங்களெல்லாம் பராமரிக்க முடியாது, அப்புறம் என்னுடைய குழந்தைகள் அது இது ஹைஜீனிக் நிறைய பிரச்சனை இருக்குது இல்லைங்களா? அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். இல்லாட்டி ஹோம்ஸ் எல்லாம் இந்த அளவுக்கு பெருகி இருக்குமா? முதியோர் இல்லங்கள்லாம் இந்த அளவுக்கு வந்திருக்குமா? வந்திருக்காது இல்லைங்களா? அதனால் இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதே மாதிரி குஜராத் மாநிலத்தில் அம்ரேலி மாவட்டம் பதர்ஷிங்கா அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் சஞ்சய் போலரா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர். சூரத்தில் அவர் ஒரு கட்டுமான பணியை செஞ்சுட்டு வர்றார். அதான் அவருடைய தொழில். அவர் சுமார் 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு விலையுயர்ந்த காரை வாங்குறார். காரை வாங்கி அவர் பயன்படுத்திட்டு இருக்கார். அந்த கார் அவருக்கு அவ்வளோ அதிர்ஷ்டம் வாய்ந்த கார் அப்படின்னு ஒரு நினப்பு இருக்கு மனசில். அது வந்த பிறகு அவருடைய வாழ்க்கை தரம் மிக 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 அழகாக வேகமாக உயர்ந்து விட்டது. அதனால் அந்த காரை தன் குடும்பத்தில் ஒருத்தராக பாவிக்கிறார். 12 ஆண்டுகள் ஆனதுனால அந்த கார் கொஞ்சம் பழுதடைந்து விட்டது. அதில் கொஞ்சம் அடிக்கடி ரிப்பேர் வர்றது, சில மக்கர் வர்றதெல்லாம் நடக்குது. அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த கார் நமக்கு அதிர்ஷ்டமான கார், இவ்வளவு நாள் நம்மை சுமந்து சென்றது, நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்தியது, இது வந்ததுலேருந்து தான் நம்ம நல்லா இருக்கோன்றது அவருடைய நினைப்பு. அதனால் இந்த காரை நாம் யாருக்கும் விற்கக்கூடாது. அதே சமயம் அதை என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது அவருடைய யோசனையில் ஒரு நூதனமான ஒரு ஐடியா வருதுங்க. என்ன தெரியுங்களா? அந்த காரை அவர் அடக்கம் செய்து விட்டார். என்னது, அடக்கம் பண்ணிட்டாரா? ஆம், அதிர்ச்சியான விஷயம்தான், ஆனால் நடந்த உண்மை. அந்த காரை என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் 4 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ரிப்பேர் பண்ணலை. 1000 பேர் 1500 பேரை வரவழைச்சு ஒரு மனிதனுடைய இறுதி யாத்திரை எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு அந்த காரை அருமையாக டெக்கரேட் பண்ணி பிரமாதமாக கொண்டு போய் அதுக்கு அளவாக ஒரு பெரிய குழியை வெட்டி தன்னுடைய இடத்துலையே அதை அடக்கம் பண்ணிட்டார். மண்ணெல்லாம் போட்டு மூடி எல்லாம் பண்ணிட்டாரு. அதுக்கு பிறகு அந்த விருந்தெல்லாம் நடந்திருக்கு. எல்லாம் சேர்த்து தான் இந்த 4 லட்சம் ரூபா அவருக்கு செலவு. இப்போது முதல் கதைக்கு வருவோம். பெற்றவர்களையே கவனிக்காத இந்த உலகத்திலே ஒரு யந்திரம், ஒரு கார், அது பேசுமா அல்லது அதற்கு உணர்வு இருக்குமா? இருக்காது. ஆனால் நமது பயன்பாட்டுக்காக அது ஓடி 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 12 ஆண்டுகள் உழைத்த ஒரு கார். அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்து அவர் அடக்கம் பண்ணிட்டார். இதை 2 நாட்களுக்கு முன்னாடி மாலை மலர், தினத்தந்தி, இந்த மாதிரி நாளிதழ்கள் எல்லாம் பெருசாக கிராண்டாக பிரசுரம் பண்ணியிருந்தான். அது பார்த்த உடனே தான் ஆச்சரியமாக இருந்தது. இப்படியும் இருப்பாங்களா மக்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு எண்ணம். அதே சமயம் பெற்றவங்களை உதாசீனப்படுத்துகிறவங்க ஒரு பக்கம் இருந்தாலும், இறந்த பிறகு 4-5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அவங்களுக்கு மெழுகு சிலை செய்து உயிரோடு உட்கார்ந்துருக்க மாதிரி தத்ரூபமாக வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்காங்க. அப்படியும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அதனால் இந்த உலகத்தில் நடைபெறக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று கட்டாயமில்லை. எனக்கு பிடித்தது உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், உங்களுக்கு பிடித்தது எனக்கு பிடிக்காமல் இருக்கலாம். பொதுவாக அவரவர்கள் மனதில் என்ன நினைக்கிறார்களோ அதைத்தான் நடைமுறைப்படுத்துகிறார்கள். அது ஒருவருக்கு பிடிக்கும், ஒருவருக்கு பிடிக்காது, ஒருவருக்கு சமமாக இருக்கும், பல கருத்துக்கள் உள்ளது. இது போன்ற ஒரு நிகழ்ச்சிகளும் நாட்டில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இதை பற்றி பலரும் பலவிதமாக விமர்சனம் செய்யலாம். நேயர்களாகிய நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு தெரியல. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதான் எனக்கு விஷயம். அந்த காரை அவர் அடக்கம் பண்ணது எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம். அதுக்காக 4 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காரு. விருந்தெல்லாம் தடபுடலாக போட்டிருக்காரு. சரிங்களா? நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன்.
மீண்டும் அடுத்த எபிசோடு சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.